ஆல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நான் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலான்ட்டு முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு பூஜை பூஜை ரூம் தான் ஆரம்பித்தேன். நிறைய கற்பூரம் ஊதுபத்திலாம் ஏற்றி பூஜை ரூம்லாம் இருட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த டைல்ஸ் எல்லாம் சரி பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா அதில் இருக்கிற எண்ணெய் பீஸுக்கெல்லாம் போய் லெமன் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வீட்டில் இருந்த பழைய லெமனை எல்லாமே எடுத்து அதில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா பூஜை ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல் டீப் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூஜை சாமான் ஊடுற கேப்பில் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு கடையில் கொஞ்சம் மல்லிகை சாமான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. அது எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டோரும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நானும் பூஜை சாமான்லாம் எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நான் பித்தாம்பரி போட்டு தான் பேசிக்காகவே கழுவேன். அண்ட் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சு காய வச்சாச்சு. அதுக்கப்புறமா கிச்சன் வேலைக்கு வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனை க்ளீன் பண்ணி லைக் ஒரு பாத்திரமோ நான்வெஜ்ஜஸ் செஞ்சது எதுவுமே செய்யலை. இருந்தாலும் எதுவுமே இருந்துடக்கூடாதுன்ட்டு பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு 11 வரைக்கும் டைம் ஆகிடுச்சு. நான் வீடு மாப் போடலை பெருக்கலை. பட் நைட்டு ஒரு வாட்டி பெருக்கி விட்டுட்டேன். காலையில் திருப்பி பெருக்கிக்கலாம் மாப் போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன். பூஜை சாமான் ஃபோட்டோ எதுக்குமே நான் இன்னும் பொட்டு எதுவுமே வைக்கல. சரி எல்லாமே காலையில் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்மளோட கிச்சனை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவில் என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் சஷ்டி விரதம் இருக்கிறது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எப்படி இருக்கணும்லாம் தெரியாது. நான் ஏன் விட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு தொண்டை கட்டியிருக்கு. ஸோ கண்டினியூஸாக என்னால் பேச முடியல. இந்த வருஷம் நானும் என் கணவரும் ஒன்றா சேர்ந்து இருக்கலான்னு முடிவு பண்ணி தான் இருக்கோம். கரை பிடிக்கணும்னு நினைக்கிறோம். 7 நாளைக்கு விடாமல் கண்டிப்பாக பிடிப்போம்னு நினைக்கிறேன். ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். அந்த வேண்டுதலோடு நம்ம பக்தியோடு பண்ணால் எல்லாமே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். வேலை செய்யும் போது கூட எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை, ரொம்ப நார்மலாக தான் இருந்தேன். ஆனால் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு பாதத்தில் ஒரு வலி வந்தது, ரொம்ப பயங்கரமாக. என்னால் நிற்க கூட அதுக்கப்புறம் முடியவே இல்லை, அந்த மாதிரி வலி இருந்தது. இருந்தாலும் நைட்டே வேலை முடித்தா தான் காலையில் சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 மணிக்கெலாம் ஏந்துக்க முடியும்னு சொல்லிவிட்டு எப்படின்னா முடிச்சே ஆகணும்னு முடிச்சுட்டு கடைசியாக வீடியோவும் பெருக்கி எல்லாமே முடிச்சிட்டேன். ஆக்சுவலி காலையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே வீடு க்ளீனாக நீட்டாக இருந்தது. ஜஸ்ட்டு மேலோட்டமாக ஒரு வாட்டி பெருக்கிட்டு மாப் போடுற மாதிரி இருந்தது. என்னால் இந்த விலாகை நேற்றே கூட அப்லோட் பண்ண முடியல, அவ்வளோ ஒர்க் இருந்ததுனால எடிட் பண்ண முடியல. ஸோ நீங்களும் யாரெல்லாம் விரதம் இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். பாய். இதுக்கப்புறம் சஷ்டி விரத விலாக்ஸை போடுறேன்.